இந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்தினுடைய கண்டன மண்டனங்களையும் அப்படியே நாங்க இந்த ஏஐல ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அந்த தனித்தனி மாடல்ஸ்ல அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அந்தந்த ஆச்சாரியர்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அந்த கண்டன மண்டனங்களை ரீட்டைன் பண்றது மூலமா நாங்கள் மரியாதையும் சிறப்பையும் செய்திருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சி. புத்தருக்கும் மகாவீரருக்கும் இடையிலே மிகப்பெரிய மரியாதை நிலவி இருக்கின்றது. ஒருவேளை அங்க போனா பெட்டரா இருக்குமோ, ஒருவேளை அங்க போனா பெட்டரா இருக்குமோ, ஒருவேளை இங்க போனா பெட்டரா இருக்குமோ அப்படின்னு தாவுவது மனத்தின் குரங்கு இயல்பு. அந்த மாதிரி தாவுவதனால் கால விரயம், உணர்வு விரயம், உணர்ச்சி விரயம், உடல் சக்தி விரயம், இது மாதிரி பல விரயங்கள் நடந்து அந்த சாதகன் அடைய வேண்டிய பரமானுபூதியை அடையாமலேயே வாழ்க்கையை இழக்கின்றான். அதனால இந்த கண்டன மண்டனங்கள் ஒரு சாதகன் ஆழமாக செல்லும் பொழுது தனக்குள் ஏற்படுகின்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், டயர்ட்னஸ், போர்டம், ஃபெட்டிக், போஸ்ட்போனிங், ப்ரொகாஸ்டினேஷன், இது போன்ற தங்கள் உள் விரோதிகளை எதிர்கொள்ளாமல் அந்த சாதன பாதையை, எந்த பாதையில், எந்த தத்துவத்தில், எந்த சம்பிரதாயத்தில் நீங்கள் பயணிக்கிறீர்களோ அதிலிருந்து விலகி வேறொரு சம்பிரதாயத்திற்கு செல்வதன் மூலமாக இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக பெரும் கருணையோடு நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்ததுதான் இந்த கண்டன மண்டன நூல்கள், சாத்திரங்கள், பகுதிகள்,